நமக்கெல்லாம் இப்ப திருப்தி. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மாத காலம் 2 மணிக்கு தொழுதோம். கூட்டம் சும்மா மாதிரி இருந்துச்சு. மக்கள் எல்லாம் வந்தாங்க, ஆண்கள் வந்தாங்க, பெண்கள் வந்தாங்க. கொஞ்சம் பேர் சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுக்கல என்று சண்டை பிடிச்சாங்க. சாப்பாடு கொடுக்கணும் என்றாங்க, கொடுக்க கூடாதுன்றாங்க. விடிய விடிய நின்றாங்க. கொஞ்சம் சுஜூத நீட்டுங்கன்றாங்க, கொஞ்சம் குறைங்கன்றாங்க. அவர் ஓதுறது இவரை ஓத விடுங்கன்றாங்க, அவரை தொலைக்க விடாதங்கன்றாங்க. வேற வேற ஆலிம்களை கொண்டு வாங்கன்றாங்க, பயான கூட்டுங்கன்றாங்க, குறைங்கன்றாங்க. வீட்டுக்கு நேரத்தோடு போனா தூக்கம் வந்துடும், இபாதத்து செய்யணும், பள்ளியில கொஞ்ச நேரம் எங்களை வச்சுக்கங்கன்றாங்க. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர சொன்னவர்களில் பாதி பேரை காணல. சொன்னவர்களில் முக்காவாசி பேரை காணல. தோழர்களே, பயம் இல்லையா? நோம்பாளிகள் பயப்படுவார்களாம், தொழுகையாளிகள் பயப்படுவார்களாம், தர்மம் கொடுப்பவர்கள் பயப்படுவார்களாம். ஏன் தெரியுமா? வஹும் யகாஃபூன அல்லா யுக்பல மின்ஹும், அல்லாஹ் தஆலா அதை என்னிடத்திலே இருந்து அவன் ஏற்றுக்கொள்வானா என்று பயப்படுவார்கள். ஆனா நமக்கு அந்த பயமே இல்லையே தோழர்களே. நம்மளோட நோன்பு கம்ப்ளீட், அல்லாஹ் சீல் பண்ணி வச்சிட்டான். கியாமுல் லைல் கம்ப்ளீட், அல்லாஹ் சீல் பண்ணி வச்சிட்டான். கொடுத்த தர்மம் கன்ஃபார்ம், அல்லாஹ் அந்த நன்மையை வச்சிட்டான். இனி நமக்கு இபாதத்து, இனி கியாமுல் லைல், இனி துஹா தொழுகை, இனி முன்பின் சுன்னத்து, இனி குர்ஆன், இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் வரட்டும் என்பதை போலதான் சொல்லாவிட்டாலும் செயற்பாடுகள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இருக்கிறது தோழர்களே. ரமலான் முடிஞ்சு சூடாகல, இன்னும் சூடு ஆறல்ல. சில போஸ்டரை பார்க்கிறோம், ரமலானில் வந்த விருந்தாளிகள், வந்த விருந்தாளி போயிட்டாங்க, வளமையாக உள்ள மக்கள் மட்டுமே மிஞ்சி இருக்கிறாங்க. ரமலானுக்கு விருந்தாளிகள் யாருமே கிடையாது. ரமலானுக்கு விருந்தாளிகள் யாருமே கிடையாது தோழர். அல்லாஹ்வுக்கு விருந்தாளிகள் யாருமே கிடையாது. நம்ம தான் அல்லாஹ் கிட்ட தேவை உள்ளவன். நம்மட அமலுக்கான அஜல் நம்முடைய மரணம் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது.